ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கரில் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் 1க்கு 2 அளவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசிக்கு 2 டம்ளர், பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, நீங்கள் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா குழஞ்சி தான் சாப்பாடு வரணும். அதனால் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரிசி நம்ம எந்த டம்ளர் அளந்தோமோ அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் நான் வந்து குண்டு வெல்லம் இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாட்டை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் கொஞ்சம் தூவி வெள்ளத்தையும் கரைச்ச வெள்ளத்தையும் நம்ம சேர்த்து நம்ம கிளற போகிறோம். அவ்வளோதான். நம்ம நெய்யில் முந்திரி திராட்சைலாம் தாளித்து நம்ம கொட்டிக்கலாம். நான் திராட்சை போட கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க. எங்களுக்கு பிடிக்காதனால நாங்கள் போடலை. ஸோ எல்லாமே தாளித்து கொட்டினா சூப்பரான குயிக்கான சக்கரை பொங்கல் ரெடி. இதோட நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்த்துடலாங்களா? வயசை கடந்து வரவங்களா அனுபவசாலி கிடையாதுங்க. எந்த வயசாக இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கிற வலிகளை கடந்து மீண்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க அனுபவசாலி. ஸோ ரைட்டாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.